Hey guys, how are you all? I hope you guys are stay going and stay positive. So, today topic வந்து பார்த்தீங்க அப்படின்னா, we are going to see about உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஃபியூச்சர் சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம வந்து ஒரு டீடைல் பிக்ஷனா வந்து பார்க்கலாம். ஸோ, ஃபியூச்சர்ல என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல வந்து போகும் அப்படின்றத பத்தி we can see the detailed prediction. ஓகே. இந்த ரீடிங் அண்ட் இந்த எனர்ஜி ரொம்பவே வந்து ஒரு யூனிக்கா தான் இருக்கு. ஸோ வென் கம்ஸ் டூ நம்ம இப்போ வந்து இந்த ரீடிங்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நெறைய விஷயம் நான் இதுல வந்து பார்க்குறேன். நெறைய எனர்ஜிஸ் இங்க வந்து இருக்கு. அண்ட் ஐ ஹோப் கண்டிப்பா இது நெறைய பேருக்கு இது ரெசனேட் ஆகலாம். நெறைய பேருக்கு இது த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு மேஜர் கைடன்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஓகே. ஸோ சில பேருக்கு வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, வென் கம்ஸ் டூ த கரண்ட் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்குறப்போ, ஆ ஃபார் சம் கைண்ட் ஆஃப் பீப்பிள் உங்களோட ரிலேஷன்ஷிப் மேரேஜ் வரைக்கும் போயிருந்திருக்கும். ஆனா, அங்க வந்து பார்த்தோம் அப்டின்னா, நெறைய பிரச்சனைகள் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ, நெறைய பிரச்சனைகள் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணும்போது, அந்த மேரேஜ் அப்டின்ற ஒரு விஷயம் வந்து அங்க பிரேக் ஆயிருந்திருக்கும். ஸோ, நீங்க அவ்ளோ க்ளோஸா பழகியிருப்பீங்க. நீங்க அவ்ளோ க்ளோஸா வந்து இருந்திருப்பீங்க. அத வந்து மேரேஜ் அளவுக்கு நம்ம எடுத்துட்டு போயிருந்தாலும் சரி, ஒரு என்கேஜ்மென்ட் வரைக்கும் போயிட்டு அந்த விஷயம் அங்க வந்து ஸ்டாப் ஆயிருந்திருக்கும். ஸோ, அந்த அளவுக்கு ஒரு லாஸ்ட் மூமெண்ட்ல வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, பிரச்சனைகள் பெருசா வந்திருக்கலாம். மேஜரா ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஃபார் சம் கைண்ட் ஆஃப் கேசஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, வென் கம்ஸ் டூ லைக் அகெயின் இப்ப நீங்க மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து இருந்திருந்தா கூட, நீங்க வந்து என்னன்னா ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து ரொம்ப நெறைய பிரச்சனைகள் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டே வந்திருப்பீங்க அப்படின்றப்போ, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டிவோர்ஸ் ஆன ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு போய் விட்டுருக்கும். இல்லன்னா லைக் இந்த விஷயத்துல நான் 2 கேட்டகரி நான் வந்து பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்க்குறப்போ என்ன அப்படின்னா, நீங்க டிவோர்ஸ் அளவுக்கு வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வந்து உருவாகியிருக்கலாம். ஆ ஸோ அடுத்த கேட்டகரி நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, டிவோர்ஸ் உங்களுக்கு ஆயிருக்கும். ஸோ நீங்க வந்து ஃபைனலா வந்து என்ன அப்டின்னா, இந்த கனெக்ஷன்ஸ் வந்து இவ்ளோ தூரம் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டாக்ஸிக்கா வந்து இருக்கு. ஆ என்னதான் இந்த பெர்சன வந்து இவ்ளோ தூரம் நம்ம வந்து விருப்பப்பட்டிருந்தா கூட, பட் இந்த சூழல் வந்து நீங்க விரும்பியிருக்க மாட்டீங்க. இதுதான் வந்து எண்டிங் ஆகணுமா அப்டின்றது நீங்க விரும்பியிருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி இருந்துமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, அந்த எண்டிங் வந்து பார்க்குறப்போ, இவ்ளோ ஒரு உங்க மனசுக்கு ரொம்ப காயப்படுத்துன மாரி ஒரு வொர்ஸ்ட்டான ஒரு இன்சிடென்ட்டா தான் இது வந்து இருந்திருக்கும். ஒரு மேஜர் ரோல் கண்டிப்பா வந்து ப்ளே பண்ணியிருந்திருக்கும் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அ அண்ட் அதே மாரி என்ன அப்படிங்கிறப்போ, நெறைய கஷ்டங்கள், நெறைய காயங்கள் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க இந்த சிச்சுவேஷன்ல. அண்ட் நீங்க இந்த கேட்டகரில எந்த ஒரு கேட்டகரியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் சில பேருக்கு வந்து பேரண்ட்ஸோட ஹெல்ப் இருந்திருக்கலாம். சில பேருக்கு வந்து ஃபேமிலியோட ஹெல்ப் இருந்திருக்கலாம். பட் மேஜரான கேஸஸ்க்கு வந்து பார்க்குறப்போ, எனக்கு அந்த அளவுக்கு ஃபேமிலியோட ஹெல்ப் இருக்க மாரி எனக்கு வந்து தெரியல. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி சில பேரோட ஏஜ் மேபி 35 ஆர் 35 அபோவ் வந்து இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ அதனால வந்து என்ன அப்டின்னா, லைக் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபேமிலில அவ்ளோ சப்போர்ட் கிடையாது. பேரண்ட்ஸ் கிட்ட அவ்ளோ சப்போர்ட் கிடையாது. ஆ மேபி சில பேர் அந்த ஒரு வொர்க்கிங் பெர்சனா இருந்திருக்கலாம். இல்ல ஆஃப்டர் இந்த மாரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒர்க் போயிருந்திருப்பீங்க. ஏன்னா உங்களோட லைஃப்ப நீங்க வந்து பார்க்கணும். ஏன்னா இப்ப உங்களோட லைஃப்க்கு வந்து இப்ப நீங்க தான் இருக்கீங்க. அன்றாட தேவைகளுக்கு வந்து நம்ம பார்க்குறோம் அப்டிங்கிறப்போ நீங்க அந்த மாரி ஒர்க் போகுறது. ஸோ உங்கள நீங்களே வந்து பார்த்துக்கிறதுக்காக, டேக் கேர் பண்ணிக்கிறதுக்காக அந்த மாரி ஏதாவது ஒர்க் அந்த மாரி நீங்க வந்து ஜாயின் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ மனச ரொம்பவே வந்து கல்லாக்கிட்டு தான் நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, லைக் ரொம்ப ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையா தான் கண்டிப்பா வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப போராடி, போராடி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களோட லைஃப்ல நீங்க வந்து இப்போதைக்கு நீங்க பார்க்குற ஒரு சூழலா வந்து இருக்கும். நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. நெறைய ஸ்ட்ரகிள்ஸ்ல நீங்க வந்து கோ த்ரூ ஆயிருந்திருக்கலாம். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் அந்த ஒரு தனிமையில இருக்கிற மாரி இருக்க விஷயங்கள் தான் நான் வந்து பார்க்குறேன். ரொம்ப தனியாவே நீங்க வந்து கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. ஸோ வென் கம்ஸ் டூ லைக் இப்ப நீங்க ஒரு ஃபீமேல் பெர்சன் இந்த வீடியோ நீங்க வந்து பார்க்குறீங்க அப்டின்னா, ஸோ உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நீங்க எவ்ளோ தூரம் வந்து ஒரு விஷயத்துல நீங்க வந்து கோ த்ரூ ஆயிட்டு வந்திருக்கீங்க அப்டின்றது. ஸோ லைஃப் அப்டின்ற ஒரு விஷயம் இந்த அளவுக்கு வந்து புரட்டி போடுமா? இந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில இவ்ளோ ஒரு அ அந்த ஒரு எப்படி சொல்றது? லைக் அந்த ஒரு சோகமா இருக்கட்டும், இவ்ளோ தூரம் நம்மளோட லைஃப்ல இவ்ளோ ஒரு கஷ்டங்கள் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கோமே! அப்டின்ற மாரி
ஸோ அந்த அளவுக்கு லைஃப் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்டின்னா, அவ்ளோ கஷ்டங்கள் உங்களுக்கு வந்து குடுத்துருக்கும் அப்டின்னு தான் சொல்ல முடியும். நெறைய விஷயங்கள் நான் இங்க வந்து அதான் நான் வந்து பார்க்குறேன். நெறைய தனிமைகள் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ எவ்ரி நைட் நம்ம வந்து பார்க்குறப்போ, எல்லா நேரமும் வந்து என்ன அப்டின்னா, மனசுல அந்த ஒரு கவல தான் இருக்கும் எப்பயுமே. ஏன்னா, இங்க வந்து நீங்க மட்டும் தான் சர்வே பண்றீங்க. தனியா நீங்க மட்டும் தான் சர்வே பண்றீங்க. தனியா உங்களுக்கா நீங்க தான் வந்து போராடுறீங்க. எல்லாமே வந்து எப்டின்னா, லைக் அப்டியே எப்டி சொல்றது? ஒரு 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 விஷயம் அ அப்டியே இடிஞ்சு விழுந்தத திருப்பி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அத வந்து ரீபில்ட் பண்றீங்க. ஸோ, இதுல வந்து உங்களோட எப்படி சொல்லலாம், மன தைரியம் தான் இங்க அதிகமா வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ, இப்ப வந்து நெறைய பேர் வந்து என்ன அப்டின்னா, ஒரு சில கேட்டகரி ஆஃப் பீப்பிள் வந்து உங்களுக்கு அந்த ஒரு டார்க் நைட் ஆஃப் த சோல் அந்த மாரி சில விஷயம் பார்க்குறேன். அவேக்கனிங் ஆன விஷயம் சில விஷயத்த நான் வந்து பார்க்குறேன். சம்திங் நீங்க வந்து லைக் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவலா வந்து கனெக்ட் ஆகலாம். ஸ்பிரிச்சுவல் ஜர்னி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ, இவ்ளோ தூரம் ஒரு கஷ்டம் இருந்திருக்கு அப்படிங்கிறப்போ, இந்த கஷ்டத்துலருந்து வெளில வரதுக்கு என்ன ஒரு வழியோ, அந்த வழிய தான் நீங்க வந்து தேடுறீங்க. ஸோ, இங்க வந்து என்னன்னா, உங்களோட இது இது நான் வந்து இந்த மாரி ஒரு விஷயமா நான் வந்து சொல்லலாம். உங்களோட வலிய எல்லாமே உங்களோட வாழ்க்கைய வந்து நீங்க ஒரு ஒளியா மாத்துறீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த டார்க்லேருந்து நீங்க உங்களோட லைட்ட வந்து நீங்க வந்து தேடுறீங்க. உங்களோட வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வந்துராதா அப்படின்றதுல தான் நீங்க வந்து அந்த விஷயம் அந்த தேடல்ல தான் நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நெறைய கஷ்டங்கள் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கலாம் வென் கம்ஸ் டூ திஸ் ரிலேஷன்ஷிப். அண்ட் அதே மாரி லைக் இன் சச் கைண்ட் ஆஃப் கேஸஸ் இப்போ உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்குறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு டிவோர்ஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் வந்து இங்க வந்து போகல. அண்ட் அதே மாரி ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது இந்த மாரி இஷ்யூஸ் இருந்திருக்கு அப்படின்னா, தென் லெட் மீ செக் வித் சம் மோர் கார்ட்ஸ். ஏதாவது பாசிட்டிவா ஏதாவது வருதா அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஓகே. ஸோ கைஸ் லைக் வென் கம்ஸ் டூ த திங் இங்க வந்து மேபி லைக் அதுதான் அகைன் இட் இஸ் அ கன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு இந்த கனெக்ஷன்ஸ் வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் மாரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்க இந்த கனெக்ஷன்ஸ ஒரு ட்வின் ஃப்ளேம் லெவலுக்கு நீங்க இந்த கனெக்ஷன்ஸ வந்து யோசிச்சு வச்சிருந்திருப்பீங்க. ஸோ ஐ கேன் சீ லைக் ஒரு 2 திங்ஸ் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஃபார் எவ்ரி பெர்சனுக்கு வந்து இந்த விஷயம் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஐ கேன் சீ தட் சம் மோர் எனர்ஜியுமே நான் இங்க வந்து பார்க்குறேன். சம் கைண்ட் ஆஃப் அ நியூ எனர்ஜி ஓகேங்களா? ஸோ இங்க வந்து ஃபார் சம் கைண்ட் ஆஃப் அ ஃபியூ பீப்பிள்க்கு வேணா இந்த கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு மறுபடியும் ரீக்ரோத் உங்களுக்கு வந்து குடுக்கலாம். நீங்க திருப்பி இந்த கனெக்ஷன்ஸ்ல உங்க பார்ட்னர் கிட்ட வந்து சேர்றதுக்கு ஒரு சில வாய்ப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். அண்ட் அதுவுமே வந்து என்னன்னா, லைக் தட் குட் பி லைக் அது அது ஒரு லாஸ்ட் பாயிண்ட்டா வந்து வேணா முடியும். ஃபார் ஃபியூ கைண்ட் ஆஃப் பீப்பிள்ஸ்க்கு. நீங்க இந்த பெர்சன் கிட்ட மேரேஜ்க்காக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபார் ஃபியூ செட் ஆஃப் பீப்பிள்க்கு அந்த மாரி நடக்க வாய்ப்பு இருக்கும். திருப்பி உங்ககிட்ட வந்து அந்த ஒரு ரீயூனியனா இருக்கட்டும், திருப்பி அ அந்த ஒரு மேரேஜ் லெவல்ல வந்து சம் கைண்ட் ஆஃப் அது ஒரு குட் கமிட்மெண்ட் கிடைக்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். பட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த கேட்டகரி ஆஃப் த பீப்பிள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு 70% ஒரு 60% ஒரு 50% ஒரு 50-70% கேட்டகரி நம்ம வந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, நீங்க வந்து லைக் ஏதாவது ஒரு நியூ பெர்சன் உங்க லைஃப்ல வந்து என்டர் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ பிராண்ட் நியூ பெர்சன். அந்த பிராண்ட் நியூ பெர்சன் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்க்குறப்ப என்ன அப்டின்னா, லைக் ஆல்ரெடி இவ்ளோ பெரிய ஒரு பிரச்சனைலருந்து வந்திருக்கேன். நான் திருப்பி போய் இன்னொரு ஒரு பெர்சன வந்து நான் நம்ப விரும்பல. இல்ல சில பேருக்கு வந்துட்டு லைக் நீங்க தனியாவே நீங்க நெறைய விஷயங்கள் நீங்க வந்து போராடுறீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். தனியாவே நெறைய விஷயங்கள் நீங்க வந்து போராடுறீங்க. ஃபைனான்ஷியல் ரீதியாவும் சரி, ஆ லைக் எல்லா விதத்துலயும் சரி, ஃபேமிலி சைட்ல அவ்வளோ எந்த ஒரு சப்போர்ட்டுமே வந்து இல்ல. எப்ப பார்த்தாலுமே அந்த ஒரு பிரச்சனைகள் தான் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. நீங்களா தான் எல்லாத்தையும் தனியா ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிறப்போ, ஸோ நீங்க ஒர்க் பண்ற ஸ்பேஸ்லயோ, இல்ல பொதுவாவே உங்களோட லைஃப்ல வந்து புதுசா ஏதாவது ஒரு பெர்சன் வந்து உங்களுக்கு அறிமுகம் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். யாராவது அறிமுகம் ஆகலாம். யாராவது பேசலாம், கனெக்ட் பண்ணலாம். நியூ ரிலேஷன்ஷிப் அங்க வந்து ஸ்டார்ட் ஆகும் மேக்ஸிமமா. ஓகேங்களா? அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்க்குற மாரி ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாவும் போறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஆ நெறைய பேரு இன்கேஸ் நீங்க ஜாப்க்காக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, திஸ் இஸ் அகைன் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க உங்களோட கரியருக்காகவும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணா நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா கரியர் வைஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இப்போதைக்கு நீங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ற மாரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, நெறையவே நீங்க வென் கம்ஸ் டூ ஃபைனான்ஷியல் நீங்க ஸ்ட்ரகிள் பண்ற மாரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, ஸோ போக போக உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஃபைனான்ஷியல் லெவல்ல ஒரு நல்ல ஒரு இன்கிரிமெண்ட் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். தொழில்ல வந்து ஒரு நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்டின்னா, கொஞ்சம் ஃபைனான்ஷியலோட பர்டன் வந்து உங்களுக்கு வந்து குறையும் ஃபியூச்சர்ல. ஓகேங்களா? ஸோ இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல ஒரு மாரி உங்களுக்கு அந்த மாரி ஒரு மாரி டைட்டா இருக்க மாரி உங்களுக்கு வந்து இருக்கலாம். ஃபைனான்ஷியல் லெவல்ல. பட் போக போக அந்த சிட்யூவேஷன்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியர் ஆகும் அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இங்க அகைன் நான் அந்த ஃபைனலா இத மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிர்றேன்.
ஸோ ஒன் செட் ஆஃப் பீப்பிளுக்கு வெரி ஃபியூ செட் ஆஃப் பீப்பிள்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, திருப்பி அந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு டிவோர்ஸ் வரைக்கும் போயிருந்து டிவோர்ஸ் ஆகல அப்படின்னா கூட, திருப்பி அந்த ஒரு கமிட்மெண்ட் உங்களோட பெர்சனுக்கும் உங்களுக்கும் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். திருப்பி ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். பட் சம் செட் ஆஃப் பீப்பிள்க்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த கனெக்ஷன்ஸ பொறுத்தளவுக்கு நீங்க திருப்பி இந்த ரிலேஷன்ஷிப்ல இப்ப நீங்க மேரேஜ்க்காக நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மேரேஜ்க்குரிய பாசிபிலிட்டீஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். அண்ட் ஃபார் அதர் செட் ஆஃப் த பீப்பிள் நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆ ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் அங்க வந்து உருவாகலாம். ஸோ இந்த பாஸ்ட்ட கம்ப்ளீட்டா நீங்க வந்து க்ளோசர் பண்ணிட்டு, ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ வென் கம்ஸ் டூ உங்களோட ரிலேஷன்ஷிப்போட ஃபியூச்சர் கேட்டகரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் சம் செட் ஆஃப் பீப்பிள் சேம் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்து கன்டின்யூ ஆகும். அங்க ஒரு ரீக்ரோத் நீங்க எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃபார் அதர் செட் ஆஃப் த பீப்பிள் நம்ம வந்து பார்க்குறப்ப, கம்ப்ளீட்டா பிராண்ட் நியூ பெர்சன நீங்க வந்து நீங்க மேரேஜ் பண்ற மாரி வரும். ஆர் எல்ஸ் நீங்க அந்த ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்ல என்ட்ரி ஆற மாரி வரும். அந்த ரிலேஷன்ஷிப் நீங்க எதிர்பார்க்குற மாரி நல்ல ஒரு ஸ்டேபிள் கனெக்ஷனா வந்து இருக்கலாம். அவங்க பொதுவாவே ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டான ஒரு பெர்சனா இருப்பாங்க. ஈவன் தோ அவங்க பார்க்கறதுக்கு ஒரு யங்கா இருந்தாலும் சரி, இல்ல அந்த ஏஜ்க்குரிய ஒரு பெர்சனா இருந்தாலும் சரி, பட் ஓவரால் அங்க வந்து பார்க்குறப்ப, அந்த கனெக்ஷன்ஸ் நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பாண்டிங், நல்ல ஒரு அட்டாச்மென்ட்டோட இருக்கும் அப்படின்றத நான் வந்து பார்க்குறேன். ஸோ இட்ஸ் அப் டூ யூ. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிட்டு தான் அடுத்து நான் ஏதாவது ஒரு பெர்சன பார்ப்பேன் அப்படின்னா, தட்ஸ் கம்ப்ளீட்லி அது உங்களோட சைட்ல வந்து இருக்கு. இன் கேஸ் ஏன்னா இந்த மாரி விஷயத்துக்கு நான் சொல்ற ஒரு சின்ன கைடன்ஸ் என்ன அப்படின்னா, ஆ லைக் இப்போ எல்லாம் நம்ம நம்ம எதிர்பார்க்கிற நேரத்துல நமக்கு வந்து ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ அது வந்து அந்தந்த டயத்துல நடக்கிறது தான் அட் த எண்ட் ஆஃப் த டே நமக்கு அது ஒரு குட் ரிசல்ட்டா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால நீங்க வந்து லைக் ஈவன் தோ இப்போ உங்களோட லைஃப்ல இன்னொரு ஒரு பெர்சன் வர்றது உங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா கூட, பட் நீங்க ஃப்ரெண்ட்லியா கூட வந்து பேசி பாருங்க. ஏன்னா உங்களோட மைண்ட் கொஞ்சம் வந்து டைவர்ட் ஆகும். நீங்க கொஞ்சம் வந்து உங்களோட மனசுல இவ்ளோ தூரம் நீங்க தனிமையில நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்லியாவாவது யாராவது பேசுறாங்க அப்படிங்கிறப்போ, உங்க மைண்ட் கொஞ்சம் உங்களுக்கு டைவர்ட் ஆகும். நீங்க கொஞ்சம் ஆறுதலா இருப்பீங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா நீங்க வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. அட்லீஸ்ட் கொஞ்சமா நீங்க டைவர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால லைக் கம்ப்ளீட்டா ஒரு புதுசா ஒரு பெர்சன் வரும்போது, அத அவாய்ட் பண்ண வேண்டாம். அது நீங்க சீரியஸா எடுத்துட்டு போணும் அப்படின்றது அது உங்களோட சைட்ல வந்து இருக்கு. ஆ பட் நீங்க அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி வேயாவது நீங்க வந்து கன்சிடர் பண்ணி, கொஞ்சமாவது நீங்க வந்து மத்தவங்க கிட்ட பேசி பழகுறது, அது உங்களுக்கும் ஒரு பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யூர் ரீடிங் கைஸ். ஐ ஹோப் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசனேட்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசனேட்டா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, வெல்கம் யூ ஆல் டு திஸ் Chat 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டானிக் பிடிக்கும் அப்படின்னா, ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தெம். அண்ட் இது போல இன்னும் மல்டிபிளேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதில நான் தமிழ் டெரர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிளேஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் த for any prayers and ritual works, for any kind of energies crystals நீங்க purchase பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் த டீடைல் நான் இந்த ஹைலைட் பண்ண கமெண்ட் கொடுத்துருப்பேன். அண்ட் as இந்த வீடியோல டிஸ்பிளே இருக்கும். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பண்ணி நீங்க வந்து கொடுங்க. பிகாஸ் நான் அதுலயுமே ஆக்டிவா தான் இருக்கேன். நான் எப்பயுமே ஆக்டிவா தான் இருக்கேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் மை இன்ஸ்டா சேனல் as well. ஸோ கைஸ் அகைன் ஐ ஜஸ்ட் வாண்ட் ரிப்பீட் த சேம் திங். உங்களோட சப்போர்ட் நீங்க எப்பயுமே கொடுங்க. பிகாஸ் உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா வந்து மோட்டிவேட் பண்ணும் ஃபார் பிரிங் டெய்லி ரெகுலர் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். ஓகே, ப்ளீஸ் டூ ஷேர். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் நிறைய இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகுது டேரோ. பட் எனிவே இன்னும் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா எல்லாருக்கும் அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஒரு கைடன்ஸா இருக்கும் அப்படின்றதுனால ப்ளீஸ் டூ ஷேர் இட். ஓகே, ஸோ see you guys next video. Until love you all, take care. Before saying the bye, I just want to say that advance happy Diwali for everybody. Just enjoy with your family, very safe, and just enjoy. Bye.